ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்கோட ஸ்கோர் கார்டு வந்திருக்குல்ல. ஸோ அதுதான் நான் பார்த்தேன். இன்னொன்று சொல்லணும்னா என்னோடது வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் வந்து கிளியர் ஆகலை. அதனால தான் நான் வந்து வீடியோ போடாமல் இருந்தேன். ஸோ ஆல்ரெடியே வந்து எஸ்பிஐ கிளர்க் ஒரு வீடியோ ஒன்று நெகட்டிவாக போட்டிருந்தோமா, சரி இதுவும் போடணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே, இன்னைக்கு வந்து ஸ்கோர் கார்டு வந்திருக்கு போட்டுடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து எடுத்தேன். பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னோட ஐபிபிஎஸ் கிளர்க்கோட அட்டம்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எவ்வளோ அட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு தடவை இதில் ஒரு டைம் மென்ஷன் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா குவான்ஸ் 20 போட்டிருந்தேன், இங்கிலீஷ் வந்து 21, ரீசனிங் வந்து 30 போட்டிருந்தேன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கோர் பாருங்க. இதில் வந்து அவ்வளோ ஒன்றும் கரெக்டாக தெரியல, இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். குவான்ஸ் வந்து நான் 20 தான் போட்டிருந்தேன். ஆனால் 21.25 வந்திருக்கு. 1.25 வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு நார்மலைசேஷனில். இங்கிலீஷில் வந்து எனக்கு ஃபுல்லாக போயிடுச்சு. ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பு பண்ணியிருப்பேன் போல், அதனால் மைனஸ் போயிட்டு வந்திருக்கு. இங்கிலீஷ் வந்து செக்ஷனல் கட் ஆஃப் மட்டும்தான் வந்து கிளியர் ஆகல. என்னோட செக்ஷனல் கட் ஆஃப் இங்கிலீஷ் வந்து கிளியர் ஆகாதால இந்த டைம் வந்து என்னால் மெயின்ஸ் வந்து போக முடியல. இதே மாதிரி தான் எஸ்பிஐ கிளர்க்குமே வந்து 0.75ல போச்சு. பக்கத்தில் வந்து நம்ம வந்து இன்னும் கூட கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சிருந்துருக்கணும் இங்கிலீஷ்க்கு. ரீசனிங் பாயிண்ட்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தது தப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் இங்கிலீஷ்க்குமே படிக்கணும். இப்போ ஆர்ஆர்பி கிளர்க்கும் பிஓக்கு வந்து இங்கிலீஷ் இல்லை, ஆனால் மெயின்ஸில் இருக்குது. இப்போ வந்து ஆர்ஆர்பி கிளர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நான் இங்கிலீஷுமே சேர்த்து படிக்கலான்னு இருக்கேன். நீங்களுமே வந்து இங்கிலீஷ் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு மென்டாரை வந்து எடுத்துட்டு அவங்கள வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள். இல்லை இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களோட ஸ்டாஃப் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட கேட்டு கொஞ்சம் கற்றுக்கோங்க. இப்போ வந்து நான் படித்தது எல்லாமே தமிழ் மீடியம் தான். அதனால கொஞ்சம் இது டேக்கிள் பண்ண கஷ்டமா இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் எதுவும் ஒன்று இடிக்குது, அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. தெரியல, பார்ப்போம். நம்ம இதுக்கு மேலே இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டு இங்கிலீஷ் வந்து படிக்கணும், அது மட்டும்தான். ஏன்னா ஸ்கோர் வந்து தூக்கி விடுறது இங்கிலீஷ் மட்டும்தான். ரீசனிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, எப்படி வேணாலுமே நம்மளுக்கு மாறிடலாம். அந்த சுச்சுவேஷனில் வரல, ஒரு பசில் வரலன்னா ஃபுல்லாக லாக் ஆனோம்னா மொத்தமாக அடிச்சு விட்ருவோம். ஆனால் இங்கிலீஷ் அப்படி இல்லை. தெரியல ஏன் இவ்வளோ நான் டவுனாக இருக்கேன் இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இம்ப்ரூவ் பண்ணணும். எனக்கு இந்த ஸ்கோர் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு கிளியராக இருந்தவங்க மெயின்ஸ்க்கு படிங்க. ஆல் தி பெஸ்ட். நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் வந்து எத்தனை வருஷமா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. நான் 2 இயர்ஸாக படிச்சுட்ருக்கேன். இந்த ஜான்லேருந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிச்சுட்ருக்கேன்ப்பா. நான் கமெண்ட்லையும் உங்ககிட்ட சொன்னேன். ஆர்ஆர்பி பிஓ வந்து கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் எனக்குமே இருக்குது. எக்ஸாக்டாக தெரியாது, எந்த டைமில் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் லாஸ்ட் இயர் வந்து 40.5 தான் இருந்துச்சு. இந்த இயர் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் போன டைமை விட வேகன்சி இந்த டைம் அதிகமாக தான் இருக்குது. 40 38 +லேருந்து 45க்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன் கட் ஆஃப். ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில. நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுல்ல எதுவுமே. நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. எனக்கும் எக்ஸாக்டாலாம் தெரியல. மேபி வந்துச்சுன்னா அந்த மாதிரி வரலாம். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யூடியூப் சேனலில் கிராக் வித் ஜாக் அவங்க கைட்லியில் நிறைய சேனல்ஸ் வந்து அதை போட்டிருந்தாங்க. மேபி அவ்வளோ இருக்கலாம், எக்ஸாக்டாக தெரியல. நீங்கள் வந்து ஒரு 45+ கேரட்டாக போட்டிருந்தீங்கன்னாவே மெயின்ஸ்க்கு படிங்க. ஏன்னா நம்ம வந்து ப்ரிலிம்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு மெயின்ஸ் படிக்கிறதே இல்லை, அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. அதனால வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுது கிளியர் ஆகல, ஒன் டே விட்டுருங்க. அந்த டே வந்து ஒரு மாதிரி டவுனாக இருந்துச்சுன்னா என்ன தோணுதோ அழுறீங்களோ அழுந்துருங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறீங்களோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இந்த ஒன் டே மட்டும், அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து திரும்ப படிக்க ஆரம்பிச்சிருங்க. போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். என்னடா இவங்க வந்து ஒன் டே மட்டும் எடுத்துகிட்டு படிங்க அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து எந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுமே இந்த கிளியர் ஆகலை. அப்போல்லாம் நான் எவ்வளோ அழுந்திருப்பேன், எவ்வளோ. அட்லீஸ்ட் இப்போ தான் வந்து இந்த பக்கத்தில் வந்து அது போகுது. முன்னெல்லாம் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன். நான் எனக்கு இப்படி படிக்கணும் ஒரு ப்ராப்பராக ஐடியாலாம் இல்லாமல் ஏதோ ஒன்று என்ன தோணுன்னு படிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ தான் ஒரு கரெக்டாக வந்து அதே மாதிரி ரெகுலராக படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து நான் ரெகுலராகவும் படிக்க மாட்டேன், விட்டுருவேன், அப்பப்போ விட்டுருவேன். இப்போ தான் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து கன்சிஸ்டன்சியாக படிக்கிறேன்னா அது இப்போ தான். அதனால சொல்கிறேன், நீங்களும் கன்சிஸ்டன்சியாக இருங்கப்பா. நல்லா வந்து டெய்லியுமே படிங்க. ஒரு நாளாச்சும் இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு மார்க்காச்சும் போட்டு பார்த்துருங்க, ஓகேங்களா? சொல்ல கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கஷ்டம். ஏன்னா நானும் அந்த நிலமையில தான் இருக்கேன். அதனால சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கொஞ்சம் ஒரு மார்க், அட்லீஸ்ட் ஒரு மார்க், இல்லைன்னா ஒரு மெயின்ஸ் வீடியோ, இல்லைன்னா ஒரு இங்கிலீஷ் வீடியோ ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அதை டச்சில் இருக்க மாதிரியே வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏதோ ரொம்ப வளவலன்னு பேசுன்னு நினைக்காதீங்க. சும்மா சொல்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் கிளியர் ஆகாமல் கூட இருக்கலாம்ல, அவங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கு கிளியர் ஆனவங்க மெயின்ஸ்க்கு படிங்க. ஆர்ஆர்பி கிளர்க்
ப்ரிலிம்ஸும் போட்டு பாருங்க. அதுவும் வந்து சைட் பை சைட் பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக விட்டுறவும் முடியாது. ஏன்னா ஆர்ஆர்பி வந்து கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக வைப்பாங்க கிளர்க்குக்கு. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.